ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனில் மசாலா பொருட்கள் பருப்பெல்லாம் போட்டு வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா கூட பொருளெல்லாம் கெட்டு போயிருங்க. போட்டு வச்சோம்னா அதை கரெக்டாக எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம பாத்திரம்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்தால் கூட உள்ளே லைட்டாக தண்ணி இருக்குங்க. ரொம்ப நேரம் காய வச்சா மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே போகும். அதுக்கு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட ஈஸியாக அதில் வந்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது பொருளெல்லாம் போட்டு வச்சா கூட பொருள் கெட்டு போயிடும். அதனால் எப்பவுமே நல்லா காய வச்சு எடுத்தால் கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாக்ஸை இப்படி பாக்ஸெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு தொடச்சி எடுத்தால் கூட கண்டிப்பாக அந்த பொடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியோட ஸ்மெல்லோ இல்லை பருப்போட ஸ்மெல்லோ இருக்குங்க. இப்போ அந்த பாக்ஸில் வேறு ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பருப்போட வாசமோ இல்லை அந்த மசாலாவோட வாசமோ இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த ஸ்மெல்லை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். எல்லா பாக்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கடுகு சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா குலுக்கணுங்க. சும்மா ஒரு நிமிஷம்லாம் குலுக்கக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குலுக்கி விடுங்க. எல்லா பக்கம் அந்த கடுகு படுற மாதிரி சுற்றி சுற்றி குலுக்கி விடணுங்க. மேலே கீழே குலுக்கிட்டு அதேமாதிரி சைடில் ரோல் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கம் அந்த கடுகு படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி குலுக்குங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலே என்ன நீங்கள் பொருள் போட்டு வச்சுருந்தீங்களோ அதோடய ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காதுங்க. அப்படியே பாக்ஸில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் தான் இருக்கும். குலுக்கிறது மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதே மாதிரியே கண்ணாடி பொருள் அந்த மாதிரி எந்த பொருள் உங்களுக்கு ஸ்மெல் இருக்கோ இல்லை அஞ்சரை பெட்டி அந்த மாதிரி எந்த டப்பாவில் ஸ்மெல் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதில் இந்த மாதிரி கடுகு போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு துளி கூட ஸ்மெல் இருக்காது. இப்போ அந்த கடுகு இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். அந்த கடுகு மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டு நீங்கள் நல்லா குலுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு துளி கூட அந்த மசாலாவோட ஸ்மெல்லோ இல்லை பருப்போட ஸ்மெல்லோ இருக்காதுங்க. ஆனால் இந்த கடுகு மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாங்க, தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு எடுத்துக்கங்க. சின்ன பாக்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.